இதில் வந்து ஒரு எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறது மற்றவங்களுக்கு தெரியணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. அது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஐ கிளாஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது சாதா கிளாஸ் இல்லன்னு நெறைய பேருக்கு ஷோ பண்ணுறதுக்காக தான் இந்த ஐடென்டிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இத வந்து ஒரு கேமரா கிளாஸ்ன்னு நெறைய பேர் தெரியப்படுத்த தான் இந்த இண்டிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு லைட் பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறப்பவும் பார்த்தீங்கன்னா, லைட் பிளிங்க் ஆகும். வீடியோ ஷூட் பண்ணுறப்போ கன்டினியூஸா லைட் எரிஞ்சுட்டே இருக்கும். உங்களுக்கு ரைட் சைடுல அத பார்க்கலாம். நீங்கலாம் நெனைக்கலாம், அந்த லைட் எல்லாம் வந்து எயிட் பண்ணிட்டோம்னா, அதாவது ஏதாவது வச்சு மறைச்சிட்டோம்னா, ஒரு டேப்போ, இல்ல ஒரு ஸ்டிக்கர் போட்டு அதெல்லாம் வச்சு நம்ம மறைச்சிட்டோம்னா, யாருக்கும் தெரிய போறதில்லன்னு நெனைக்கலாம். அங்க தான் ஒரு செக் வச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்க லைட்ட எயிட் பண்ணணும்னு நெனைச்சீங்கன்னா, கேமரா வேலை செய்யாது. அதே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும். மாரி உங்களுடைய அந்த எல்இடி லைட் வந்து எய்ட் ஆயிருக்கு. அத நீங்க ரிமூவ் பண்ணுங்க. அப்புறம் தான் கேமரா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படின்னு ஒரு ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ்ல வரும். ஸோ உங்களால அந்த எல்இடி லைட்ட எயிட் பண்ணவே முடியாது. மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது ட்ரிக்ஸ் வரலாம். அது வந்தா நம்ம அப்டேட் பண்றோம். ஆனா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா ஒர்த்தா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, பேட்டரி கொஞ்சம் ட்ரெயின் ஆகுது. அதுக்கப்புறம் ஏஐ ஃபீச்சர்ஸ்ல ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு. நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா வந்து அத அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. மத்தபடி ஓகே தான். தாராளமா வாங்கலாம்.